தோழர்களே, ஃபால்ட்டு வந்து சென்ட்ரல் ஏசியோட கண்ட்ரோல் போர்டு இது. இண்டோரில் வர்றது மாடல் பார்த்துக்கோங்க. VDSU03B வோல்டாஸ்து. இது வந்து ஸ்டார்ட் அப் யூனிட்டு. 3 ஃபேஸ் யூனிட்டு வெளியே இருக்கும், அவுட்டோரு. அதுக்கு இங்கேருந்து சீக்வன்ஸ் கொடுக்கறது தான் இந்த போர்டோட விலை. காஸ்ட் வந்து ஹெவி. இது வந்து 10,000 8,000 வரலாம் சொல்கிறாங்க இதோட காஸ்ட்டு. எல்லாம் SMDயில் டிசைன் பண்ணியிருக்கான். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் அன்புடன் நாகராஜன், பொன்னேரியிலிருந்து. இதெல்லாம் சிஸ்டம் கண்ட்ரோலரு. டிரைவர் வந்து இங்கே இருக்குது. இதுதான் அதோட கண்ட்ரோல் டிரைவரு. ஃபுல் சிஸ்டமாக இங்கே இருக்குது. செட்டு இப்போ டெட்டு. என்னென்ன ஃபால்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு விஷுவலாக என்னெல்லாம் தெரியுதுன்னா, ஓகே, ஏசி இன்னும் ஒரு இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எரிஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற ஒரு பிரிட்ஜ் ரெட்டிஃபையர் SMD ஐசியை காணும். SMD டயோடு. இங்கே ஒரு பாசிட்டிவ் தெர்மிஸ்டர் போட்டிருக்குது. அதோட வேல்யூ தெரியுது, சரியாக தெரியல. கலர் மாறிட்டதுனால அதோட வேல்யூ தெரியல. பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து 5 to 24 வோல்ட்டு நம்ம LED போர்டுக்கெலாம் போடுவோம் இல்லையா, பவர் சப்ளை ஆல்ட்ரேஷன், அதுவும் பண்ணலாம். இந்த ஐசி வந்து P10 P1014AP. ஓகே, இதுதான் இதோட SMBஸோட சப்ளை எரர் ஆம்போட ஸ்பேரு. இந்த ஐசியை ஒர்க் பண்ண வைக்க முடியுதா பார்ப்போம். பிரிட்ஜை ஆல்ட்ரு பண்ணுவோம். அதே பிரிட்ஜு போட்டோம்னா நிற்காது. இந்த காயில் எடுத்துட வேண்டியது வரும். காயில் எடுத்துகிட்டு ஆல்ட்ரு பண்ணுவோம். காயில் எரிஞ்சு போச்சு. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். முயற்சி தானே, முயற்சி திருவினையாக்கும். இதுவரையும் எதையும் விட்டதில்லை. கூடுமானவரை 99% ட்ரை பண்ணிடுற டைப் நம்மது. இதையும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இது வந்து காஸ்ட் ஹெவியாக இருக்கிறதுனால கஸ்டமருக்கு லாபத்தை ஏற்படுத்துவோம். நம்ம அறிவை பயன்படுத்துவோம். இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்காக இல்லை இந்த பதிவு. புதுசாக இதை பார்க்குறவங்களுக்கோ, இது கிடைக்காதுன்ற பட்சத்தில் அந்த வேலையை கைவிடுறவங்களுக்கோ இது உதவிகரமாக இருக்குன்றதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். எடிட் பண்ணி கடைசியில் போடுறேங்க. நன்றி. இந்த இடத்துல அந்த சோக்கிங் காயில் இருந்தது, ஸ்மூத்திங் காயில், அதை எடுத்துட்டேன். ஷார்ட், அது ஏற்கனவே ஷார்ட் ஆகிட்டு எரிஞ்சு போயிட்டு இருந்தது. அந்த இடத்துலையே பிரிட்ஜு போட்டேன். இந்த பக்கம் வந்து ஒரு 3 டையோட இந்த பக்கம் போட்டேன். இடம் இல்லாததுனால எடுத்தாச்சு. பாருங்கள், அந்த காயில் எரிஞ்சு போயிடுச்சு. அது இல்லாமல் இங்கே பிரிட்ஜெல்லாம் வேறு டேமேஜ். SMD பிரிட்ஜு போட்டிருந்தது. அந்த பிரிட்ஜு இப்போ கிடைக்கல. இங்கே இது வந்து ரூரல், இது நான் இருக்கிற இடம். இங்கே மார்க்கெட்டில் அதெல்லாம் கிடையாது. சரி, நம்முடைய டிசைனே பண்ணிவிடுவோன்னு பண்ணிட்டேன். இந்த பக்கம் ஒரு டயோடும், இந்த பக்கம் ஒரு 3 டயோடும் போட்டிருக்கேன். ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஏசி தான், இந்த காயிலாண்ட வர்றது ஏசி தான். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல SMD வரும். இப்போ நான் இந்த பிரிட்ஜை போட்டு பிரிட்ஜிலேருந்து இங்கே பைபாஸ் பண்ணிவிடுவேன். ப்ளஸ்ஸு மைனஸ் இங்கே ஃபில்ட்ருக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். 10 அப்படி 450 வோல்ட் இங்கே ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். இதை போட்டிருக்கு 10 450 வோல்ட்டு. அதில் SMDலேயே பக்கத்துலேயே இடம் காலி இருக்குது. +2 மைனஸ், ப்ளஸ்ஸும் மைனஸையும் இந்த இடத்துல பைபாஸ் பண்ணிவிடுவேன். பண்ணிட்டா வேலை செய்யணும். இது இந்த ஐசி ஷார்ட் இல்லை, பார்த்துட்டேன். P1014AF10. இந்த 7 பின் ஐசி நல்லா தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. பார்ப்போம் என்ன முடிவு வருதுன்னு. போட்டாச்சு.
மைனஸ் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பைபாஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து இந்த டயோடு கிட்ட அதோட ப்ளஸுக்கு சேர்த்தாச்சு. இப்போ சப்ளை கொடுத்து பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன். சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சு. டிஸ்பிளேவும் வந்துடுச்சு. ஓகே, சவுண்டு கேட்டிருக்கோம், ரிலே சவுண்டு. கம்ப்ரஸரும் ஆன் ஆகிடுச்சு. இது வந்து இன்டோர் ஃபேனோட கண்ட்ரோல் தான். அந்த சென்டராக வர HF MF LF லோ, மீடியம், ஹை. ஓகே, இது 2 ஜாக்கும் வந்து கம்ப்ரஸர் ஜாக்ட்டு CN5ம். மொத்த டீட்டெயிலும் அது கவர்லேயே போட்டிருப்பாங்க, பார்த்துக்கலாம். 2 கம்ப்ரஸரை கூட இதில் கண்ட்ரோல் பண்ணலாம். 2 கம்ப்ரஸர் கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே காம்பினேஷன் சுவிட்ச் வச்சுருக்கான், அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஈஸியாக செய்யலாம் தோழர்களே. இதை ரொம்ப ரேர். இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்காத போர்டு. இண்டஸ்ட்ரியல் காம்பனண்ட்டில் கூட தேடி பார்த்துட்டாங்க, எங்கேயும் கிடைக்கல. இது காஸ்ட் வந்து 10,000 8,000 வரலாம் சொல்கிறாங்க. செகண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஏசி உடைக்கிறதுலேருந்து தான் எடுக்க முடியும். அதை போட்டு கஸ்டமருக்கும் லாபம் கிடையாது, டெக்னீஷியனுக்கும் லாபம் கிடையாது. அதனால் தோழர்களே, இது தெரிஞ்சவங்களுக்கான பதிவு இல்லை, இதை பற்றி தெரியாதவங்களுக்கான பதிவு. தயவுசெய்து அப்படி எனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு தயவுசெய்து என்னை திமிராக நினச்சிடாதீங்க. இது மற்றவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். நன்றி. நான் அன்புடன் நாகராஜன், பொன்னேரியிலிருந்து. நன்றி. சக்ஸஸ் ஆகிடுச்சு. நன்றி. இங்கே யூனிட் இந்த இடத்துல இருக்கு, அதோட அந்த ஸ்டிக்கர் தெரிகிற மாதிரி. ரைட். ஓகே,